வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பேசுறேன். இன்னைக்கு நாம இந்த தகவல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன பண்றது, என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு 2, 3 வெரைட்டி நான் அதில் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபேட் வித் எல்ஆர். இது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பதிவில், அதாவது டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல, கொள்முதல் பதிவுகள்ல பர்ச்சேஸ் முதல்லயே பார்த்தீங்கன்னா கொள்முதல் பதிவு பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபேட் வித் எல்ஆர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபேட் வித் எஸ்என்எஃப் இருக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியது ஃபேட்டும் எல்ஆரும் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எஸ்என்எஃப் கால்குலேஷன் எடுத்துக்கும். அந்த ஃபேட் எஸ்என்எஃப்க்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் வந்து நமக்கு ஆக்சுவலாக உள்ள வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேட் வித் எஸ்என்எஃப். ஃபேட் வித் எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் டைரெக்டாக டைப் பண்ணிட்டா எல்ஆர் கால்குலேஷன் அதுவே எடுத்துக்கும். அப்படி எல்ஆர் கால்குலேஷன் அதுவே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேட் எஸ்என்எஃப்க்கு நமக்கு என்ன ரேட் இருக்கோ, ரேட் சார்ட் படி நமக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் எடுத்துக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இதுல மூணாவது இன்னொரு விஷயம் இருக்கு, ஃபிளாட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு லிட்டருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது நீங்க டெஸ்ட் எஸ்என்எஃப் என்ன இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கு வந்து என்ன பண்ணும்னா, லிட்டருக்கு 32 ரூபா அப்படின்னா லிட்டருக்கு 32 ரூபா அப்படிங்கிறது வந்துடும். இது எந்த ஏரியால யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயியே டைரக்டா போய் பாலை கறந்து கொண்டு வந்து ஊத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இது யூஸ் ஆகும். இதுல நாம ஃபர்ஸ்ட் ஃபேட் வித் எல்ஆர் அப்படிங்கறது என்னங்கிறத பாத்துறோம். இந்த ஃபேட் வித் எல்ஆர் நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த என்ட்ரிக்கு உண்டான ஸ்கிரீன் நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு, அடுத்தது மில்க் இருக்கு, அடுத்தது ஷிஃப்ட் இருக்கு, அடுத்தது சென்டர் இருக்கு. இதுல டேட் அப்படிங்கிறது எந்த தேதிக்கு உண்டான மில்க் என்ட்ரி நம்ம பண்றோமோ அந்த தேதியை நாம இங்க கொடுக்கணும். இதுல 19 அப்படின்னு சொல்லக்கூடியது கரண்ட் டேட் இருக்கு. நான் கரண்ட் டேட் எடுத்துக்கிறேன். சப்போஸ் தேதி மாத்தணும்னா இங்க தேதி நீங்களே டைப் பண்ணலாம், மந்த் நீங்களே டைப் பண்ணலாம், அதே மாதிரி இயர் நீங்களே டைப் பண்ணலாம். இந்த இயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், பைனான்சியல் இயர் 1/4/2024 இருந்து 31/3/2025 வரைக்கும் அந்த பைனான்சியல் இயர்க்குள்ள இருக்கிற டேட் தான் எடுத்துக்கும். அதை தாண்டி முன்னாடியோ பின்னாடியோ நம்ம டேட் கொடுத்தா அதை எடுத்துக்காது அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு. இது இல்லாம டேட் நீங்க வேற எப்படி செலக்ஷன் பண்ணலாம்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது சைட்ல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும். எந்த மந்த்துக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க செலக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இந்த தேதி கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அல்லது டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் டேட் இங்க எடுத்துட்டு வந்துடும். இது நமக்கு மெயின். நாம இன்னைக்கு டெஸ்டிங்ல பார்க்கக்கூடியது கரண்ட் டேட்டுக்கு எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நார்மலா பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ங்கிறதுனால அன்னன்ன வேலைக்கு நம்ம அன்னன்னைக்கே நம்ம டைப் பண்ணி முடிச்சிடும். இந்த போர்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே பால் வாங்கும்போது நோட்ல எழுதி இருந்தால் அதை பார்த்து டைப் பண்ற மாதிரி தான் இதுல ஆப்ஷன் இருக்கும். இதுல நான் வந்து இப்ப 19 அடுத்த மில்க் பாத்தீங்கன்னா பிஎம்ஆர் சிஎம்ஆர் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி ஏரோ மார்க் இருக்கு. நீங்க இதுல எது வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணிக்கலாம். நான் சிஎம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷிஃப்ட் அப்படிங்கிறது மார்னிங்கா ஈவினிங்கா அப்படிங்கிறதுக்கும் நான் அதுல மார்னிங் அப்படிங்கறத செலக்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைப் பண்ணக்கூடிய இந்த டேட்டா மெயின் சென்டருக்கு உண்டானதா அல்லது சப் சென்டருக்கு உண்டானதா அப்படிங்கிறது பார்க்கறது. சப்போஸ் மெயின் சென்டரா இருந்தா இதை அப்படியே விட்டுடுங்க. சப் சென்டரா இருந்தா உங்களுடைய சப் சென்டர் லிஸ்ட் கீழே வரும். அந்த சப் சென்டர் லிஸ்ட்டை நீங்க எந்த சப் சென்டருக்கு வேணுமோ அந்த சப் சென்டருக்கு டைப் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா மெம்பர் நம்பருக்கு வந்து நின்னுக்கும். இப்படி மெம்பர் நம்பருக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், மெம்பர் நம்பர் டைப் பண்ணலாம். நீங்க நோட்ல எழுதி வச்சிருக்கிறத பார்த்து டைப் பண்ணும்போது 1ஆம் நம்பர் பால் ஊத்துறாரு, டெஸ்ட் வந்து அவருக்கு வந்து 3.6 வருது, எல்ஆர் வந்து 28 வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 3.6 டெஸ்ட்டுக்கும் 28 எல்ஆருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் கால்குலேஷன் 8.1 வரும். இந்த 8.1 வரும்போது 3.6 டெஸ்ட்டுக்கும் 8.1 எஸ்என்எஃப்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 31.51 பைசா வருது. இந்த 31.51 பைசா அப்படிங்கிறது எந்த ரேட் சார்ட்ல இருந்து எடுத்துட்டு வருதுன்னா, கீழே நான் இங்க ரேட் சார்ட் கொடுத்துருக்கேன். ரேட் சார்ட் பாத்தீங்கன்னா 5/11/2022 கடைசியா ரேட் சார்ட் மாறினது நமக்கு 5/11/2022 இருந்து எஃபெக்ட்ல இருக்கு. அது கரண்ட் டேட் வரைக்கும் அதே ரேட் சார்ட் இருக்கிறதுனால அந்த ரேட் சார்ட்டின் படி நமக்கு வந்து இந்த டெஸ்ட் இந்த எஸ்என்எஃப் அதாவது 3.6 டெஸ்ட் 8.1 எஸ்என்எஃப்க்கு நமக்கு 31.51 பைசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கு. இந்த லிட்டர் 3 லிட்டரை நம்ம இந்த 31.51 பைசானால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 94.50 பைசா வருதுன்னு கணக்கு வரும். நார்மலா 53 பைசா வரும். நமக்கு அந்த 53 பைசால பாத்தீங்கன்னா அந்த 3 பைசா அப்படிங்கிறது 10 பைசா ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கறதுனால நமக்கு 50 பைசா அப்படிங்கறத கொடுத்துருக்கோம்.
இந்த 10 பைசா ரவுண்ட் ஆஃப், 5 பைசா ரவுண்ட் ஆஃப், 50 பைசா, 1 ரூபா ரவுண்ட் ஆஃப், இது எல்லாமே நம்ம செட்டிங்ஸ்ல கொடுத்துட்டோம்னா அங்க செட்டிங்ஸ்ல என்ன கொடுத்துருக்கிறோமோ அதுபடி இங்க நமக்கு ரேட் சார்ட்ல வரக்கூடிய ரேட்டை அந்த குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை அந்த ரவுண்ட் ஆஃப்ல நமக்கு இங்க கொடுக்கும். இப்போ நமக்கு 10 பைசா ரவுண்ட் ஆஃப்ல இருக்கிறதுனால நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 ரூபா 50 பைசா 51 பைசாக்கு நமக்கு 94 ரூபா 50 பைசா 3 லிட்டருக்கு நமக்கு இங்க கிடைச்சிருக்குங்கிறது தெரியும். இங்க மெம்பர் நம்பர் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெம்பர் நம்பருக்கு உண்டான நேம் ரா சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு உண்டான மொபைல் நம்பர் ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தா அது வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டேட், அவர் கடைசியா எந்த தேதி பால் ஊத்திருக்கிறாரு, எந்த ஷிஃப்ட் பால் ஊத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க வரும். நார்மலா நம்ம இங்க கொடுக்கும்போது என்ன பண்றோம்னா இது மார்னிங் ஷிஃப்டா இருந்தா கடைசி மார்னிங் ஷிஃப்ட் அப்புறம் எப்ப பால் ஊத்திருக்கிறாரோ அதனுடைய லிஸ்ட் நம்ம இங்க டேட்டாவில் இருந்ததுன்னு இங்க எடுத்துட்டு வரும். சப்போஸ் ஈவினிங் ஷிஃப்டா இருந்ததுன்னா அந்த நம்பர் ஈவினிங் ஷிஃப்ட்ல கடைசியா என்ன ஊத்தி இருக்கிறாரு அதுக்கு என்ன பால் லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவர் எப்பவுமே ஈவினிங் ஷிஃப்ட்ல தான் பால் ஊத்துவார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்னிங் ஷிஃப்ட்ல நார்மலா வராது இல்லையா? அப்போ நமக்கு இந்த நம்பர் மார்னிங் ஷிஃப்ட்ல வராது, ஏன் வந்திருக்கு அப்படிங்கறத நாம அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த 28 கொடுத்து உண்டானது நமக்கு ரிசல்ட் கீழே இறங்கிடும். கீழே இறங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணோம், 1 நம்பர் டைப் பண்ணிருக்கோம், 3 லிட்டர் பால் ஊத்தி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 3.6 அப்படிங்கறது டெஸ்ட் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா 28 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 3.6 டெஸ்ட்டுக்கும் எல்லாரும் 28க்கும் நமக்கு வந்து 8.1 SNF வந்திருக்கு. அந்த 8.1 SNF-க்கும் 3.6 டெஸ்ட்டுக்கும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ரேட் சார்ட்டின் படி, அதாவது 5/11/2022ல கடைசியா மாறுச்சு இல்லையா, அந்த ரேட் சார்ட்டின் படி நமக்கு இங்க ரேட் என்ன வந்திருக்குன்னா 1 லிட்டருக்கு 31 ரூபா 51 பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 31 ரூபா 51 பைசாவை 3 லிட்டரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 பைசா ரவுண்ட் ஆஃப்ல எவ்வளவு வந்திருக்கு, 94 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுல நம்ம டைப் பண்ண ஆட் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் 2ஆம் நம்பருக்கு 1 லிட்டர் பால் ஊத்துறாரு, 3 டெஸ்ட் எல்லாரும் 27 அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 3 டெஸ்ட் எல்லாரும் 27க்கு நமக்கு SNF எவ்வளவு வருது, 7.7 வருது. அதனால நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 28 ரூபா 55 பைசா ரேட் கிடைச்சிருக்கு. 1 லிட்டர் அப்படிங்கறதுனால இந்த 55 பைசா அப்படிங்கிறது நமக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகி என்ன வருது, 28 ரூபா 60 பைசா. அதாவது 10 பைசா ரவுண்ட் ஆஃப்ல நமக்கு 28 ரூபா 60 பைசான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, ஓகே. இதுல என்ன அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆவரேஜ் ரேட் கொடுத்துருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இதுல இருக்கு, டோட்டல் லிட்டர்ஸ் இதுல இருக்கு, அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட் இதுல இருக்கு. இதுல ஆவரேஜ் லிட்டர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், அதாவது இப்ப எனக்கு 2 சாம்பிள் வந்திருக்கு, ஆவரேஜா எனக்கு ஒரு சாம்பிளுக்கு 2 லிட்டர் அப்படிங்கிறது ஆவரேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல குவான்டிட்டி பாத்தீங்கன்னா முதல் ஆள் 3 லிட்டர் ஊத்திருக்கிறாரு, 2வது ஆள் நமக்கு 1 லிட்டர் ஊத்திருக்காரு. அப்ப டோட்டலா 4 லிட்டர் ஊத்திருக்கிறாரு. 2 சாம்பிள் அப்படிங்கும் போது ஆவரேஜா நமக்கு ஒரு சாம்பிளுக்கு 2 லிட்டர் பால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மினிமம். அதே மாதிரி ஆவரேஜ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு என்ன ரேட் நம்ம ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்கும். இந்த ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 31 ரூபா 51 பைசா கொடுத்துருக்கோம், இன்னொரு ஆளுக்கு 28 ரூபா 55 பைசா கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு ஆவரேஜ் ரேட் என்ன காமிக்குது, 30 ரூபா 80 பைசா காமிக்குது. இது டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை அந்த டோட்டல் லிட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஆளுக்கு நமக்கு 1 லிட்டருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்னா 30 ரூபா 80 பைசா கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கு வரும். இந்த 30 ரூபா 80 பைசாங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட். இதுல நம்ம மெயினா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஆர் ரிப்போர்ட் படி அல்லது யூனியன்ல வரக்கூடிய ரேட் யூனியன் பில் படி நமக்கு கிடைக்கக்கூடியது 1 லிட்டருக்கு 30 ரூபா 80 பைசா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது நம்ம மெம்பர் கொடுக்கறது 30 ரூபா 80 பைசா, யூனியன்ல இருந்து வரக்கூடியது நமக்கு அதுல இருந்து ஒரு 1.25 ரூபா வரும் இல்லையா. சப்போஸ் ஒரு 32 ரூபாயா இருந்ததுன்னா நமக்கு இங்க வந்து கணக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபாய் 80 பைசா அப்படிங்கிறது வந்து லாபமா நட்டமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். யூனியன்ல இருந்து வரக்கூடியது நமக்கு 32 ரூபாயா இருந்தா நமக்கு இங்க 1 ரூபாய் 20 பைசா லாபம். அதே மாதிரி 30 ரூபாயா இருந்தா நமக்கு இங்க 80 பைசா நட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 30 பைசா 30 ரூபாய் 80 பைசா அப்படின்னு சொல்லக்கூடியது பேஸ் பண்ணி நம்ம அந்த கால்குலேஷன் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கு. சப்போஸ் ஒரு ஆள் 2 கேன்ல கொண்டு வந்து பால் ஊத்துறாரு, 2வது சாம்பிள் இதுல எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுத்துக்கலாம். சப்போஸ் சேம் அதே 2ஆம் நம்பர் நமக்கு மறுபடியும் பால் ஊத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது டோட்டலா 20 லிட்டருக்கு மேல பால் ஊத்துறாங்க, எப்பவுமே ஒரே கேன்ல கொண்டு வர மாட்டாங்க, 2 கேன்ல கொண்டு வருவாங்க. நாம கொடுக்குற மாதிரி 40 லிட்டர் கேனா இருந்ததுன்னா 2 கேன்ல கொண்டு வந்தாங்க கூட 2 கேனுக்கும் தனித்தனி டெஸ்ட் நாம போட்டுக்கலாம்.
சப்போஸ் ரெண்டாவது கேன்ல நமக்கு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். ரெண்டாவது என்ட்ரியா அலோவ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும். நாம அதுல தெரிஞ்சுக்கலாம். ஒரே நம்பரை மாத்தி நம்ம 2 பேருக்கு கொடுக்க முடியாது. பட் ஆனா ஒரே ஆள் 2 கேன்ல பால் கொண்டு வந்தாருன்னா நாம அதை என்ட்ரி போட்டுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் என்ட்ரியான்னு கேட்கும். எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது என்ட்ரி அலோவ் பண்ணும். நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அலோவ் பண்ணாது. இப்போ ரெண்டாவது கேன்ல அவர் ஒரு 2 லிட்டர் பால் ஊத்துறாரு. அதுல ஆக்சுவலா வந்து 3.2 டெஸ்ட் வருது. எல்லாரும் 27 வருதுன்னா அந்த டெஸ்ட் 2 ரேட்டுக்கும் 2 வித்தியாசமான ரேட்டும் நம்ம இங்க கொடுக்கலாம். இதே மாதிரி இவருடைய பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ல இவருக்கு 2 சாம்பிள்ல பால் வந்திருக்கிறதா கணக்கு காமிக்கும். அதே மாதிரி அந்த 2 ரேட்டும் தனித்தனியா அவங்களுக்கு வரும். பட் ஆனா பட்டுவாடாவில் நமக்கு இந்த ரெண்டையும் கூட்டி ஒரே அமௌண்ட்டா கண்ணில் காமிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது ஒண்ணு பார்த்தோம். சப்போஸ் இதுல நான் ஏதாவது எடிட் பண்ணணும், நான் 2ஆம் நம்பர்ங்கிறத தப்பா டைப் பண்ணிட்டேன், இதை நான் மறுபடியும் புதுசா வேற நம்பர் 20 அடிக்கிறதுக்கு பதில் நான் வந்து 2 அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது முன்னாடி பென்சில் மார்க் மாதிரி இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆகும். அதே மாதிரி இன்டு மார்க் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இது டெலிட் ஆகும். சப்போஸ் தப்புன்னா நீங்க இங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல நான் 20 டைப் பண்றதுக்கு பதில் நான் வந்து இங்க 2 டைப் பண்ணிட்டேன்னா நீங்க இங்க எடிட் அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது கேட்கும். 2ஆம் நம்பர் அப்படிங்கறத நீங்க எடிட் பண்ண போறீங்க, பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு பதில் நான் இப்ப வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன், 25ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நமக்கு 25க்கு மாறிக்கும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 டேட்டா டைப் பண்ணிருக்கேன். இந்த 3 டேட்டாக்கு உண்டான ஆவரேஜ் லெட்டர் இருக்கு, ஆவரேஜ் ரேட் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ எனக்கு கணக்குக்கு 3 சாம்பிள் இருக்கு. லெட்டர் டோட்டலா எனக்கு இந்த 3ஐயும் கூட்டினா 3, 1, 2 இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 6 லெட்டர் வருது. அதே மாதிரி அமௌண்ட் வந்து 181 ரூபா 80 வந்திருக்கு. இந்த செட்ல எனக்கு வந்து இப்ப 3 சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா 181 ரூபா எனக்கு வந்து மெம்பருக்கு கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் பேமெண்ட். அதே மாதிரி யூனியன்ல இருந்து வரக்கூடியதை நம்ம இங்க டைப் பண்ணணும்னா இங்கே பாத்தீங்கன்னா எல்எஸ் அண்ட் யூஎஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லோக்கல் சேல்ஸ், யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் சேல்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு பக்கத்திலேயே அந்த லோக்கல் சேல்ஸ் டைப் பண்றதுக்கும் யூனியன் சேல்ஸ் டைப் பண்றதுக்குள்ள என்ட்ரி ஸ்கிரீன் வந்துடும். இதுலயே நீங்க டைப் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது இந்த 3ஐயும் சேர்த்தியே நீங்க சேவ் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லோக்கல் சேல்ஸை பொறுத்தளவுக்கு பிஎம் குவான்டிட்டி எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, சிஎம் குவான்டிட்டி எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, எஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாம்பிள் மில்க். சாம்பிள் மில்க் குவான்டிட்டி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாம்பிள் மில்க் குவான்டிட்டி எஸ்எம் குவான்டிட்டியில டைப் பண்ணணும். சப்போஸ் நான் சாம்பிள் மில்கை நான் சேல்ஸ் பண்றதில்ல, நான் கேன்ல தான் ஊத்துறேன்னா போர் டு கேன்ல நீங்க அதை டைப் பண்ணலாம். அப்படி நீங்க டைப் பண்ணும்போது போர் டு கேன்ல டைப் பண்ணும்போது சென்ட் டு யூனியன்ல உங்களுக்கு ஆட் ஆயிக்கும். அதே மாதிரி சாம்பிள் மில்க் சேல்ஸ்ல போடும்போது இந்த லோக்கல் சேல்ஸ்ல இந்த சாம்பிள் மில்க் சேல்ஸ்னுடைய ரேட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள வந்துடும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா யூனியன் சேல்ஸ் என்ட்ரி. யூனியன் சேல்ஸ் என்ட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபேட் வித் எஸ்என்எஃப் தான். நமக்கு அங்க குவான்டிட்டி எவ்வளவு நம்ம யூனியனுக்கு அனுப்புறோம், டெஸ்ட் எவ்வளவு, எஸ்என்எஃப் எவ்வளவு, அதுக்கு உண்டான ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத நாம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேட் என்ன இருக்கு, அமௌண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூனியனுக்கு நான் அனுப்புறது வந்து 6 லிட்டர், யூனியன்ல வந்து 7 லிட்டர்னு கணக்கு வருது அப்படின்னா அந்த 1 லிட்டர் நமக்கு வந்து எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் அப்படிங்கறது நமக்கு இங்கேயே தெரியும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனியனை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க உன்னிப்பா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க எவ்வளவு லிட்டர் கொடுத்து அந்த மில்லி அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கனாலும் அங்க யூனியன்ல இருந்து வரக்கூடியது ரவுண்டட் ஃபிகரா தான் வரும். இப்போ நீங்க வந்து 123.7 லிட்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்க 128 தான் நார்மலா வரும். இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 லிட்டர் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்க மில்லி லிட்டர் வராது, 0 பண்ணிருக்கோம். அப்ப 6.3ன்னா அங்க வந்து 6 தான் காமிக்கும். 6.7ன்னா மேபி அது 7ன்னு காமிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது நான் சொல்றது நம்மளுடைய ஸ்கேலினுடைய அளவும் அவங்களுடைய ஸ்கேலினுடைய அளவும் ஒரே பேராமீட்டர்ல செட் பண்ணியிருக்கும் போது நமக்கு அந்த மாதிரி வரும். சரி, இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம். இந்த ஆவரேஜ் ரேட்டுங்கிறது 30 ரூபா 30 அப்படின்னு சொல்லக்கூடிய, சப்போஸ் யூனியன்ல இருந்து வரக்கூடியது நமக்கு இதை விட கம்மியா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா மெம்பர்கிட்ட நம்ம கரெக்டா டெஸ்ட் போட்டு தான் வாங்குறோம். நம்ம டெஸ்ட் மிஷின் படி என்ன ரேட் இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்குறோம். பட் ஆனா பிஎம்சில இருந்து வரக்கூடியதும் நமக்கு வந்து இதை விட கம்மியா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய டெஸ்ட் மிஷினுடைய பேராமீட்டர் மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நார்மலா இந்த உங்களுடைய அனலைசரை நீங்க பிஎம்சி கொண்டு போயிட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய அனலைசரோட உங்க அனலைசரையும் செக் பண்ணிக்கலாம்.
ஒரே டெஸ்ட்டை 2 அனலைசர்லையும் போட்டு செக் பண்ணி 2லையும் ஒரே ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்படி ஏதாவது டெஸ்ட் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அங்கேயே கரெக்ஷன் போட்டுட்டு கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க வாங்கக்கூடிய பாலினுடைய டெஸ்ட் அளவும் அங்க உங்களுக்கு மிஷின்ல, அதாவது பிஎம்சில இருந்து வரக்கூடிய மிஷினுடைய அளவுக்கு உங்களுக்கு இங்க டேலி ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் செக் பண்றதுக்கு நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துருக்கோம். கீழே ரேட் சார்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ரேட் சார்ட் பத்தி பாத்தீங்கன்னா 5/11/2022 தான் கடைசியா ரேட் சார்ட் மாறினது. அந்த ரேட் சார்ட் இன்னைக்கு வரைக்கும் எஃபெக்ட்ல இருக்கு. நம்ம நார்மலா அதை கொடுத்துருக்கோம். இதுல டெலிட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இந்த டெலிட் ஆல் அப்படின்னு சொன்னா சப்போஸ் நான் இங்க டோட்டலாவே தப்பு பண்ணிட்டேன்னா டெலிட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடும். இதுல சேவ் அப்படிங்கிறது கீழே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிக்கும். இப்போ சேவ் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப அதே மாதிரி டேட்டு, ஷிஃப்ட், மில்க் இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திரும்ப ஏற்கனவே என்ன டைப் பண்ணி இருக்கிறீங்களோ அது இதுல வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இதுல இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க கீழே எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது வெளியேற கொடுத்துக்கலாம். இதுல கிளியர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்கா எதுவும் இருக்கிறது எதுவும் எஃபெக்ட் பண்ணாம நார்மலா வந்துடும். அடுத்த ஷிஃப்ட் என்ட்ரி போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடைச்சிடும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சப்போஸ் 20ஆம் தேதி சிஎம்ல மார்னிங் டைப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி இந்த இடத்துல 1 அப்படிங்கன்னா ஏற்கனவே அவர் 19ஆம் தேதி மார்னிங் 3 லிட்டர் பால் ஊத்திருக்கிறாரு. 3/6 டெஸ்ட் 28 LR. SNF வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.1 இருக்கு. ரேட் பாத்தீங்கன்னா 31 ரூபாய் 51 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்க நமக்கு தெரியும். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் நமக்கு மார்னிங் ஊத்துறவர் தான் கரெக்டா வந்திருக்கிறாரு. இப்போ அதே 3 லிட்டர் பால் ஊத்தி இருக்கிறாரு. டெஸ்ட் வந்து அவருக்கு 3.6 வந்திருக்கு, LR வந்து 28 வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸா நான் கொடுத்துருக்கேன். இது ஃபேட் வித் எல்ஆர்னுடைய பேஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபேட் வித் எல்ஆர் பேஸ் பண்ணி இது நம்ம டைப் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு தடவை என்னன்னா அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதுல இருந்து வெளியில ஏறதுக்கு நமக்கு இந்த இடத்துல எக்ஸிட் இருக்கு. இந்த அடிச்சிருக்கக்கூடிய என்ட்ரியை எதுவுமே பண்ணாம எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகாது. நீங்க இங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி கடைசியில நீங்க சேவ் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அப்டேட்டுக்கு எடுத்துக்கும். சேவ் பண்ணாம இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு வந்து பர்ச்சேஸ்க்கோ இல்ல மற்ற ரிப்போர்ட்ஸ்க்கோ இது கணக்குல எடுத்துக்காது. நீங்க இதை சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பர்ச்சேஸோ அல்லது மற்றபடி பட்டுவாடா லிஸ்ட்டுக்கோ இது கணக்குல எடுத்துக்கும். நான் இப்போ சேவ் பண்ணாம வெளியில வரேன். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பர்ச்சேஸ் வித் ஃபேட் வித் எல்ஆர் இருக்கு. அடுத்த செஷன்ல நான் பர்ச்சேஸ் ஃபேட் வித் SNF பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன்.